வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தடுப்பு காவலில் இருந்து ஜம்ரி வினோத் விடுவிக்கப்பட்டு விட்டார், பிர்சாத்து கட்சி கூறுகிறது. கோலாலம்பூர் தேவிஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் இடமாற்ற விவகாரத்தில் நிந்தனை தன்மையிலான விமர்சனங்களை முகநூலில் வெளியிட்டு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு 2 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் இன்று மதியம் விடுவிக்கப்பட்டு விட்டதாக பிர்சாத்து கட்சியைச் சேர்ந்த பட்ருல் ஹிஷாம் ஷஹரைன் தெரிவித்துள்ளார். 41 வயதுடைய அந்த சமய போதகரை விசாரணைக்கு ஏதுவாக 2 நாள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு கங்கார் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று காலையில் போலீசாருக்கு அனுமதி வழங்கியது. எனினும் ஜம்ரியை உடனடியாக விடுவிக்க கோரி மக்கள் கூட்டம் பெரிய அளவில் திரண்டு அழுத்தம் கொடுத்ததை தொடர்ந்து ஜம்ரி வினோத் இன்று வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு முன்னதாகவே கங்கார் போலீஸ் காவலிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டதாக பிர்சாத்து கட்சியின் அரசியல் விவகார தலைவர் பட்ருல் ஹிஷாம் குறிப்பிட்டார். இன்று காலை 9 மணிக்கு கங்கார் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட ஜம்ரி வினோத் இன்று மார்ச் 28ஆம் தேதி தொடங்கி நாளை 29ஆம் தேதி வரை 2 நாள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் அன்னா ரோசானா மஹ்மத் நூர் அனுமதி அளித்திருந்த வேளையில் அவர் நண்பகலில் போலீஸ் காவலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவது அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் எந்தவொரு அறிக்கையையும் வெளியிடவில்லை. மியான்மரிலும் தாய்லாந்திலும் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உலுக்கியது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த வேளையில் 100க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் இன்று காலை 11:50 மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் மையப்பகுதி மியான்மரின் தலைநகரான நெய்பீடியாவிலிருந்து வடகிழக்கே அமைந்துள்ள சகாயின் பகுதியிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்ததாக அமெரிக்க நிலவியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மியான்மரின் மொனிவா பகுதியை மையமாக கொண்டு இது பதிவாகி உள்ளது. இந்த அடுத்தடுத்த நிலநடுக்கங்கள் காரணமாக கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் பீதியடைந்து வீடுகளை விட்டு வெளியேறி தெருக்களில் தஞ்சம் புகுந்தனர். மியான்மரை தொடர்ந்து தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கிலும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவு 7.7 பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக பேங்காக்கில் அடுக்குமாடி கட்டடம் ஒன்று நிலநடுக்கத்தால் தரைமட்டமானது. இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. நிலநடுக்கத்தால் கட்டடம் சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுந்தது. இதனால் இதில் பலர் சிக்கி உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. உண்மையை வெளிக்கொணர்வதில் தொடர்ந்து போராடப் போவதாக சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் காளிமுத்து இன்று சபதம் ஏற்றுள்ளார். தன்னுடைய போராட்டமானது லவான் தத்தாப் லவான் என்ற கோட்பாட்டை கொண்டதாகும் என்று ஜம்ரி வினோத் தனது முகநூலில் குறிப்பிட்டுள்ளார். இந்து மதத்தை அவமதித்ததாக தமக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள குற்றச்சாட்டை எதிர்த்து போராடுவதில் தாம் திடமான மன உறுதியுடன் இருப்பதாக ஜம்ரி வினோத் காளிமுத்து தெரிவித்தார். கோலாலம்பூர் தேவிஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் இடம் மாற்ற விவகாரத்தில் ஆலய நிர்வாகத்தினருக்கு எதிராக நிந்தனை தன்மையில் விமர்சனங்களை தனது முகநூலில் பதிவிட்டு பொது அமைதிக்கு மிரட்டலை ஏற்படுத்தியதற்காக ஜம்ரி வினோத் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இன்று காலையில் பர்லேஸ் கங்கார் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். அவரை 2 நாள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற அனுமதியை பெற்றுள்ளனர். உண்மைக்காக போராட வேண்டும் என்பதே தமக்கு போதிக்கப்பட்ட பாடம் என்று ஜம்ரி வினோத் குறிப்பிட்டுள்ளார். இன்று ஜம்ரி வினோத் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட போது அவரது தரப்பில் 10 வழக்கறிஞர்கள் ஆஜராகினர். ஹரிராயா பெருநாளை கொண்டாடுவதற்காக பலர் தங்கள் கிராமங்களுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் நாட்டின் பிரதான நெடுஞ்சாலைகளில் இன்று காலையில் சீராக இருந்த வாகன போக்குவரத்து மாலை 4:15 மணிக்கு மேல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட தொடங்கியிருப்பதாக மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான LLM அறிவித்துள்ளது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையான பிளாஸ், கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலை ஆகியவற்றில் வாகனங்கள் மெதுவாக நகர தொடங்கியிருப்பதாக அதன் பேச்சாளர் தெரிவித்தார். பிளாஸ் நெடுஞ்சாலையில் வடக்கே நோக்கி சுங்கைபுலோ மருத்துவமனை மற்றும் ரவாங்கிற்கு அடுத்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று 341.6 கிலோமீட்டரில் நிகழ்ந்த விபத்து காரணமாக சுங்காய்க்கும் சுங்கைபீடருக்கும் இடையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக அப்பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் டெர்மினல் ஒன்றில் அந்நிய நாட்டவர் ஒருவரின் ஆவணங்கள் சோதனையின்றி அவரை நாட்டிற்குள் நுழைவதற்கு அனுமதித்ததாக சந்தேகிக்கப்படும் குடிநுழைவு அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
சம்பந்தப்பட்ட முகப்பிடத்தில் நேற்று மதியம் 12 மணி அளவில் கடமையில் இருந்த அதிகாரி கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்கரியா ஷாபான் தெரிவித்தார். அந்த அந்நிய நாட்டவர் தப்பித்தது தொடர்பில் பொதுமக்கள் மற்றும் விமான நிலையத்தில் உள்ள நேர்மை பிரிவு அளித்த புகாரை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த அதிகாரியை சோதனை கேட்டபோது அவரின் ஜாக்கெட்டில் 9 பாகிஸ்தான் கடப்பிதழ்கள், 2 இலங்கை கடப்பிதழ்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். குடிநுழைவு அதிகாரிகளே இத்தகைய மோசடி வேலைகளில் ஈடுபடுவதை சகித்துக் கொள்ள முடியாது என்று டத்தோ ஜக்கரியா திட்டவட்டமாக தெரிவித்தார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் அதிகாரத்துவ வருகையை ஏற்றுக்கொள்வதற்கு மலேசியா தயாராகிக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் உணர்ச்சிகரமான அரசியல் விவகாரங்களை விவேக போக்குடன் மிக கவனமாக கையாளுமாறு அனைத்து தரப்பினரையும் தோட்ட தொழில் மூலப்பொருள் துணை அமைச்சர் சன் ஃபோங் ஹின் கேட்டுக்கொண்டுள்ளார். மலேசியா சீனா இருவழி உறவை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய தருணத்தில் இன மற்றும் சித்தாந்தங்கள் ரீதியான உணர்ச்சிகரமான விவகாரங்களை சில தனிநபர்கள் எழுப்பக்கூடுமோ என்று தாம் அச்சம் கொள்வதாக சன் ஃபோங் ஹின் குறிப்பிட்டார். இன்று மலாயா பல்கலைக்கழகத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான சீன மலேசிய சிந்தனை குழாம் ஆய்வரங்கை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் சன் ஃபோங் ஹின் இதனை தெரிவித்தார். சரவா மாநில பிள்ளைகள் தங்களின் உயர்கல்வியை இலவசமாக தொடர்வதற்கான உயர்கல்வி திட்டத்தை மாநில அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. கடந்த மார்ச் 20ஆம் தேதி நடைபெற்ற சரவா மாநில அமைச்சரவையில் இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாநில கல்வி, புத்தாக்கம் மற்றும் மேம்பாடு மீதான அமைச்சு அறிவித்துள்ளது. சரவா மாநில பிள்ளைகளுக்கு அடுத்த 2026ஆம் ஆண்டு கல்வியாண்டில் இந்த இலவச கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது என்று அது குறிப்பிட்டுள்ளது. இன்று மியான்மர் நாட்டில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. இந்த இயற்கை சீற்றத்தில் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் பற்றிய விவரங்கள் கண்டறியப்பட்ட போது அதில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று மியான்மருக்கான மலேசிய தூதரகம் தெரிவித்துள்ளதாக விஸ்மா புத்ரா ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வரும் ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் பள்ளி மாணவர்கள் தங்கள் சீருடையில் கட்டாயமாக ஜலோர் கமிலாங் பேட்சை அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டாலும் அவ்வாறு அணிய தவறும் மாணவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. மாணவர்கள் மத்தியில் நாட்டுப்பற்றை விதைக்கும் அரசாங்கத்தின் இந்த முயற்சியானது குடியியல் தன்மையில் ஊக்குவிக்கப்படுகிறதே தவிர பலவந்தமான நடவடிக்கை அல்ல என்று கல்வி அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. எனவே ஜலோர் கமிலாங் பேட்சை அணியாத மாணவர்களுக்கு எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று கல்வி அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. மாணவர்கள் அனைவருக்கும் ஜலோர் கமிலாங் பேட்ச் இலவசமாக வழங்கப்படும் என்று அது தெரிவித்துள்ளது. சாலையை பயன்படுத்த தகுதியற்றவை என அடையாளம் காணப்பட்ட 158 விரைவு பேருந்துகள் போக்குவரத்து சேவையை வழங்குவதற்கு சாலை போக்குவரத்து இலாக்காவான ஜேபிஜே தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. நோன்பு பெருநாளை முன்னிட்டு இம்மாதம் 24ஆம் தேதி தொடங்கி நாடு முழுவதும் உள்ள பஸ் முனையங்கள் மற்றும் டிப்போக்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சம்பந்தப்பட்ட விரைவு பேருந்துகளுக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஜேபிஜே தலைமை இயக்குநர் டத்தோ ஏடி ஃபர்லி ராம்லி கூறினார். தடை உத்தரவு நோட்டீஸ் வழங்கப்பட்ட விரைவு பேருந்துகளில் அடையாளம் காணப்பட்ட பழுதுகளை அதன் உரிமையாளர்கள் சரி செய்தால் மட்டுமே அவை மீண்டும் சேவையில் ஈடுபட அனுமதிக்கப்படும் என்று அவர் சொன்னார். கோலாலம்பூர் சுங்கைபிசி டோல் சாவடியில் தெற்கு வழித்தடத்தில் இன்று மேற்கொள்ளப்பட்ட நோன்பு பெருநாள் சிறப்பு சோதனை நடவடிக்கையை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். கிழக்கு கரையோர நெடுஞ்சாலையான LPT 2 இன்று அதிகாலையில் 2 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் பெண் மருத்துவர் ஒருவர் உயிரிழந்தார். அவரின் குடும்பத்தைச் சேர்ந்த 5 படுகாயமுற்றனர். இச்சம்பவம் அதிகாலை 4:30 மணி அளவில் திரங்கானு அஜிலுக்கும் தலமோங்கிற்கும் இடையில் நிகழ்ந்தது. குடும்ப உறுப்பினர்களுடன் அந்த மருத்துவர் பயணித்த வாகனம் எதிரே சென்ற முட்டை லாரியுடன் மோதியதாக கூறப்படுகிறது. இதில் 42 வயது நோர்ஷிலினா இர்மாங்கா என்ற மருத்துவர் கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக உளுத்ரங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் ஷருடேன் அப்துல் வஹாப் தெரிவித்தார். ஷா அலாம் மருத்துவமனையில் பணியாற்றி வந்த அந்த மருத்துவர் ஹரிராயா பெருநாளை கொண்டாடுவதற்காக தனது கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் ஷா அலாமிலிருந்து கிளாந்தானை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.